அவனுக்கு அவனோட ஸ்வரூபமாகவே ஹிருதயத்தில் பிரகாசமாகிறது. அதுக்கு தான் அகர்மான்னு பேர். அகர்மானாக்கா கர்மா இல்லாத ஒரே ஒரு வஸ்து ஆத்மா தான். மீதி எல்லா இடத்துலையும் கிரியா நடந்துகிட்டே தான் இருக்குது. அச்சலம் அப்படின்னா இந்த மைக்கு பார்த்தா அச்சலம் மாதிரி இருக்கே தவிர அந்த மைக்கு அச்சலம் இல்லை, அதுக்குள்ளே நிறைய மூமெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. இந்த டேபிள் அச்சலமாக இருக்கே தவிர இதுக்குள்ளே நிறைய சலனம் நடந்துகிட்டே இருக்குது. நம்ம உடம்புக்குள்ளே நிறைய சலனம் நடந்துகிட்டே இருக்குது, மனசில் சலனம் நடந்துகிட்டே இருக்குது. சலனம் இல்லாதது அச்சலமாக இருக்கிறது ஒரு வஸ்து தான் இருக்குது. அகர்மானாலே பிரம்மம் தான் அர்த்தம். கர்மணி அகர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயஹானாக்கா இவன் கர்மா பண்ணிகிட்டே இருக்கிறதையே ஸ்வாத்மனிஷ்டனாக இருக்கிறவனுக்கு நான் எதுவும் பண்ணலைங்கிற அனுபவம் இருக்குது. அந்த ஆத்மாவில் நிஷ்டமாக இருந்துட்டு கர்மா பண்ணுறவன் கர்மா பண்ணிகிட்டே இருக்கிறதையும் அகர்மியாகவே இருக்கான். அந்த அகர்மமாக இருக்கிற வஸ்துவை காட்டி கொடுக்கறது தான் வைதிகமான கர்மாக்களுக்கெல்லாம் பிரயோஜனம். முதல்ல கர்மாவை விதித்த வேதமே. இப்போ முண்டகோபனிஷத்து பார்த்தோம்னா முதல்ல அந்த உபனிஷத்தே அக்னியில் ஆகுதி அர்ப்பணம் பண்ணணும். யார் தர்ஷ பூர்ணமாசம் இல்லாமல் சாதுர்மாசிய விரதம் இல்லாமல் அதிதி வர்ஜிதமாக இதெல்லாம் பண்ணுறானோ, என்ன மந்திரம் என்ன, எஸ்யாக்னிஹோத்திரம் அதர்ஷம ஊர்ணமாசம் அச்சாதுர்மாசியம் அநாகிரகணம் அதிதி வர்ஜிதம் ச. அப்படி இருக்கிற ஆசப்தமான அப்படி கர்மாவோட விசேஷங்கள்லாம் சொல்லிட்டு வருது. அக்னியில் எப்படி இந்த சப்தஜிஹ்வாவாக இருக்கிற அக்னியில் ஆகுதியை நடுவில் அர்ப்பணம் பண்ண எல்லாம் சொன்ன அப்புறம் ப்ளவாஹ்யேதே அதிருடாக யஜ்ஞரூபாக அஷ்டாதசோக்தம் அவரம் ஏஷு கர்மா ஏதச்ரேயா ஏ அபிமன்யந்தி மூடாக ஜராமிருத்யும் தே புனரேவாபியந்தி. இந்த யஜ்ஞம்னு ஒரு தோணியில் ஏறி இருக்கேப்பா, இந்த தோணிக்கு பலம் கிடையாது, நடுக்கடலில் போய் ஓட்டையாயிடும். அது அதிருடாக யஜ்ஞ ரூபாக, அது எப்போ வேணால் நம்மளை கழட்டி விட்டுடும். இதுதான் இதனால நான் பரமமான ஸ்ரேயஸை அடையவேன்னு யார் நினைக்கிறானோ அவன் முட்டாள். இது பிரேயசத்தை அடைய முடியும். அதனால இதுக்கு மேலே நீ போகணுமானால் ஞானனிஷ்டனாக இருக்கிற ஒரு ஆச்சாரியன்கிட்ட போய் ஞானத்தை தெரிஞ்சுக்கோ, ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறது. அந்த ஸ்வரூப ஞானத்துக்கு இருக்கிற வழியை வேதமாதாவே திறந்து கொடுக்குறது. எந்த அம்மா அந்தந்த குழந்தைக்கு எது எது ஜீரணமாகுமோ அதுக்கு தகுந்தபடி இருக்கிற ஃபுட்டை கொடுக்குற மாதிரி கர்மா யாருக்கு தகுமோ அவளுக்கு கர்மா, உபாசனைக்கு யார் தகுதி இருக்கிறவனோ அவனுக்கு உபாசனை, யார் ஞானத்துக்கு பலம் இருக்கிறவனோ அவனுக்கு ஞானம். எல்லாமே ஒரே அம்மாவே கொடுக்குறா. அந்த வேத மாதாவே எல்லாத்தையும் காட்டி கொடுத்து ஒரு டைமில் இவனை கர்மா பண்ண வச்ச வேத மாதா இனி ஒரு டைமில் அவனையே ஞானத்துக்கு திறந்து விடுறான். போ அப்படின்னுட்டு வழி காட்டி கொடுக்குறான். அந்த வேதம்தான் நமக்குள்ளே இருக்கிற பகவானை எழுப்பி ஞானம் கூட நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதான். பாகவதத்தில் ஸ்ருதி கீதைன்னு வரும், அதை சொல்லி நிறுத்திக்கிறேன். பரீட்சித் கேட்குறான், பிரம்மம் நிர்குணம் சொல்கிறேன், நிர்குணமான பிரம்மத்தை மனசினால் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? நிர்குணமான பிரம்மத்தில் எப்படி கதம் சரந்தி ஸ்ருதையா, நிர்குணமான பிரம்மத்தை எப்படி மனசினால் புரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறான் பரீட்சித். அதுக்கு சுகாச்சாரியால் ஒரு கதையெல்லாம் சொல்லி வேதங்கள் எப்படி பிரம்மத்தை போதனம் பண்ணுறது, பிரபோதனம் பண்ணுறது அப்படின்னாக்கா, ஒரு ஞானியாக இருக்கிற குரு ஒரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறத அந்த சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணலையாம். அவன் என்ன பண்ணுறான்னா, அந்த சிஷ்யனுக்குள்ளேயே இருக்கிற பகவானை எழுப்பி அந்த பகவான்கிட்ட சொல்கிறான், இவனுக்குள்ளே இருக்கிற அஜ்ஞானத்தை நீக்கு. அந்த குரு என்ன பண்ணுறான், தன்னுடைய ஸ்வரூபத்தை தான் அந்த சிஷ்யனுக்குள்ளே பார்க்குறான், அந்தர்யாமி. அதனால தான் வேதம் என்ன சொல்கிறது, லௌகிக வித்தியை மாதிரி ஞானத்தை கற்றுக்க முடியாது. ஏன்னா மனசுலேருந்து மனசுக்கு போதனம் பண்ணல இல்லை, உள்ளேயே அந்தர்யாமியாக இருக்கிற பகவானை பிரபோதனம் பண்ணி அந்த சித் சக்தியை எழுப்பி விட்டு இவனுக்குள்ளே இருக்கிற அவித்தியை நீக்கம் பண்ணுன்னு அந்த சித் சக்தி கிட்ட பிரார்த்தனை. சைலண்டாக நான் பிரார்த்தனை சொல்லிக்கிறேன், இது எப்படி வேணால் நடக்கலாம். ஜய ஜயா ஜஹி அஜாம் அஜித தோஷ கிருபீத குணாம்
त्वमसि यदात्मना समवरुद्ध समस्तभगः अगजगदोकसाम् अखिलशक्त्यवबोधगते क्वचिदजयात्मना च चरतोऽनुचरेन्निगमः. ஜய ஜயா பகவானே, நீ ஜெயிக்கணும். ஜெயிச்சு என்ன பண்ண? ஜஹி அஜாம். இங்கே ஒரு ஜோக். அகண்டானந்த சுவாமின்னு வடக்கு திக்கில் இருந்தார். சம்பூர்ணமாக வேதாத்தியனம் பண்ணி அப்புறம் சன்னியாசம் எடுத்துட்டு பாகவதத்துக்கும் ரொம்ப பெரிய ஆச்சாரியனாக இருந்தார். பரம வேதாந்தியாக இருந்தார். விருந்தாவனத்தில் ஆசிரமெல்லாம் இருக்கு. அவர் சொல்லுவார், ஜஹி அஜாம் அப்படின்னு வந்தது வேதத்தில். என்ன சொல்கிறா அப்படின்னு, ஞான மார்க்கத்தில் விற்பத்தியே இல்லாதவா வேத மந்திரங்களை மாத்திரம் பார்த்தாலாம். பார்த்தப்ப அஜாம் ஜஹி அப்படின்னு போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? இந்த பெண்ணாடை வெட்டு. அஜாம் ஏகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம். நிறைய குட்டி போடுற ஆடு. பஹ்வி பிரஜாம் ஜனயந்தி கும்சரூபாம். இந்த பெண்ணாடை வெட்டு அப்படின்னு புரிஞ்சுட்டா அப்படின்னு அவர் ஜோக்கா சொல்கிறார். அஜானக மாயேன்னு அர்த்தம், அஜ்ஞானன்னு அர்த்தம். இந்த அஜ்ஞானத்தை நீக்கம் பண்ணு அப்படின்னு இந்த வேதமே இவனுக்குள்ளேயே இருக்கிற பகவானை எழுப்பி உள்ளே இருக்கிற அஜ்ஞானத்தை நீக்கம் பண்ணு. ஜெய ஜயா ஜஹி அஜாம் அஜித தோஷ கிருபீத குணம். இந்த கிருபீதங்கிறதே வைதிகமான பிரயோகம். அது அப்படியே பாகவதத்தில் பிரயோகம் பண்ணுறது. கிரகீத என்ன அது? பஷ்டாந்தசி. அந்த கிருஹுங்கிறதுக்கு கிருபு அப்படின்னு வந்துடுத்தேங்க. கிருபீத குணாம் துவமசி யதாத்மனா சமவருத்த சமஸ்தபகா. பகவானுக்கு அங்கே உள்ளே இருக்கிற அந்தர்யாமியாக இருக்கிற பகவான்கிட்ட சர்வ ஞானமும் இருக்கிறதுனால அவன் எழுந்திருந்தான்னா அவித்யை நீங்கி ஸ்வயமேவ வஸ்து பிரகாசமாகும். ரொம்ப ஈஸியாக. அதனால தான் நிர்குண பிரம்மத்தை இப்படி தான் போதனம் பண்ண முடியும், வேதத்துக்கு தான் போதனம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ருதி கீதை வருது பாகவதத்தில். இந்த வேத பாஷ்ய பிரவச்சனம் பெரியவா பண்ணின்னு இருக்கா. அதுக்கு நடுப்பில் வந்து நான் ஏதோ 2 வார்த்தை ஏதோ சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் நமஸ்காரம். அவள் அனுகிரகத்தில் இன்னும் மேலே மேலே இந்த மாதிரி சத்சங்கம் நடக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. ஹர நம பார்வதி பதகே. ஹர ஹர மகாதேவ். ஏறினா மாடி எப்படி இருக்குங்கிறதுல அப்புறம் சொல்லிட்டு இருக்காரு. படி படிக்கட்டு